தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் இரவோடு இரவாக வெளியேறிய ராணுவம், 30 ஆண்டுகளின் பின் மக்கள் மகிழ்ச்சி. மட்டக்களப்பை உலுக்கும் சம்பவங்கள், 23 நாட்களில் 16 பேர் உயிர் மாய்ப்பு, அச்சத்தில் மக்கள். ஆபாச படங்களை காண்பித்து சிறுமி 5 மாத காலமாக பலரால் வன்புணர்வு, கிழக்கில் பயங்கரம். வவுனியாவில் போக்குவரத்து போலீசாரை மோதிவிட்டு தப்பிய லோரி சாரதி. ஒரே நாளில் 500க்கும் மேற்பட்டோர் கைது. கனடாவில் ஹேலிடனில் 2 வாகனங்கள் மோதி விபத்து. ட்ரம்பின் சமாதான குழுவிலிருந்து கனடா நீக்கம். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் சுழிபுரம் பகுதியில் கடந்த 30 ஆண்டு காலமாக முகாமிட்டிருந்த ராணுவத்தினர் நேற்றிரவு அந்த முகாமை விட்டு முழுமையாக வெளியேறியுள்ள ராணுவத்தினர் சங்கானை படை முகாமிற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ராணுவத்தினர் அந்த இடத்தை விட்டு வெளியேறுவது குறித்து கடிதம் ஒன்றை 513வது காலாட்படை பிரிவின் கட்டளை தளபதி சில தினங்களுக்கு முன்னர் சங்கானை பிரதேச செயலாளர் கவிதா உதயகுமாரிடம் கையளித்தனர். அதே நேரம் பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள ராணுவ முகாம் அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த பகுதியில் நீண்ட காலமாக முகாமிட்டு குடியிருந்த ராணுவத்தினர் அராலி பகுதியில் உள்ள ராணுவ முகாமிற்கு மாற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டத்தரிப்பு படை முகாமானது 100 அடி நீளத்தை கொண்டதால் அதனை அகற்றுவதற்கு காலம் தேவை என்பதால் அவர்கள் அங்கிருந்து வெளியேற சற்று தாமதமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் வவுனியா களுக்குன்ன மடுவ பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளை மோதிவிட்டு தப்பி சென்ற லொரி சாரதி ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டளையை மீறி பயணித்த சிறிய லொரியொன்றை போலீஸ் அதிகாரிகள் இருவரும் பின்தொடர்ந்து சென்ற போதே லொரி சாரதி போலீஸ் அதிகாரிகளை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மோட்டார் சைக்கிளை விபத்துக்குள்ளாக்கிய போது போலீஸ் அதிகாரிகள் இருவரும் தூக்கி வீசப்பட்டு வீதியின் ஒரு ஓரத்தில் விழுந்துள்ளதுடன் மோட்டார் சைக்கிள் லோரியின் சிக்கி இழுத்து செல்லப்படும் காட்சி பின்னால் வந்த வாகனத்தில் இருந்த ஒருவரின் கையடக்க தொலைபேசியில் பதிவாகியிருந்தது. லொரியில் மோட்டார் சைக்கிள் சிக்கிக் கொண்டமையினால் லொரியை வீதியில் கைவிட்டு சாரதி காட்டுப்பகுதிக்குள் தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பூவோயா பாலத்திற்கு அருகிலுள்ள ராணுவ முகாம் திசையில் சந்தேக நபர் தப்பி சென்று கொண்டிருந்த போது ராணுவத்தினர் அவரை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த 2 போலீஸ் அதிகாரிகளும் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரையும் லொரியையும் வவுனியா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் ஈரட்டை பெரியகுளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அம்பாறை நிந்தவூர் பகுதியில் கடந்த 5 மாதமாக நடைபெற்று வந்த ஆபாச நடவடிக்கைகளில் 12 வயது சிறுமி பல்வேறு சந்தேக நபர்களால் வற்புறுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 2025 12/11 அன்று 12 வயது மதிக்கத்தக்க தனது சொந்த மகளை கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்த தந்தை உட்பட ஏனைய 5 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஏனைய தலைமறைவாக்கிய 3 சந்தேக நபர்களையும் போலீசார் கைது செய்ய மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது குறித்த சம்பவத்துடனான வழக்கு சம்மாந்துறை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் கடந்த தவணை நடைபெற்ற போது விளக்கமறியலில் வைக்கப்பட்ட தந்தை தவிர ஏனைய 4 சந்தேக நபர்கள் ஒரே சந்தர்ப்பத்தில் அடையாள அணிவகுப்பிற்கு உள்ளாக்கப்பட்டிருந்தனர். பாதிக்கப்பட்ட சிறுமி 4 சந்தேக நபர்களையும் அடையாள அணிவகுப்பில் சரியாக இனம் காட்டினார். பாதிக்கப்பட்ட 12 வயதான சிறுமி பாதுகாப்பு கருதி வெளி மாவட்டம் ஒன்றில் உள்ள சிறுவர் காப்பகம் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளார். மேலும் கூட்டு பாலியல் துஷ்பிரயோகம் செய்து தலைமறைவாகியிருந்த எஞ்சிய 3 சந்தேக நபர்களில் இறுதியாக வெளிவேரியன் கிராமத்தில் வைத்து கைதான சந்தேக நபர் கல்முனை குடிப்பகுதியை பிறப்பிடமாகவும் அக்கரைப்பற்று பகுதியை வசிப்பிடமாகவும் கொண்ட குடும்பஸ்தர் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் இருந்து தெரியவந்துள்ளது. மட்டக்களப்பு கல்லடி பழைய பாலத்தில் இருந்து வாவியில் பாய்ந்து 20 வயதுடைய யுவதி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில்
கடந்த 23 நாட்களில் மாவட்டத்தில் பதிவான தற்கொலைகளின் எண்ணிக்கை 16ஆக அதிகரித்துள்ளது. நேற்று தினம் தாளங்குடா பிரதேசத்தை சேர்ந்த 20 வயதுடைய ஜுவதியே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்றிரவு சுமார் 7:15 மணியளவில் ஜுவதி பாலத்திலிருந்து பாவிக்குள் குதித்ததை மீனவர்கள் அவதானித்துள்ளனர். உடனடியாக செயற்பட்ட மீனவர்கள் அப்பகுதி இளைஞர்கள் மற்றும் போலீசாருடன் இணைந்து படகு மூலம் சடலத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்ததுடன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். உயிரிழந்த ஜுவதி கடந்த வருடம் உயர்தர பரீட்சைக்கு தோற்றியவர் எனவும் காதல் விவகாரம் காரணமாகவே இவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் எனவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அதேவேளை இந்த வருடத்தின் ஜனவரி 1ஆம் திகதி முதல் நேற்று வரையிலான குறுகிய காலப்பகுதிக்குள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 16 தற்கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. உயிரிழந்தவர்களில் 3 இளம் யுவதிகளும் 75 வயதிற்கும் மேற்பட்ட 3 முதியவர்களும் உள்ளடங்குவதாக போலீஸ் புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் தேடுதல் நடவடிக்கைகளின் மூலம் நேற்று 30,236 நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது சந்தேகத்தின் பேரில் 524 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குற்றங்களுடன் நேரடி தொடர்புடைய 17 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். மேலும் இந்த நடவடிக்கைகளின் மூலம் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 256 பேரும் பகிரங்க பிடியாணை உத்தரவு வழங்கப்பட்டிருந்த 200 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 429 சாரதிகளையும் போலீசார் இதன்போது கைது செய்துள்ளனர். முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகளின் மூலம் நேற்றைய தினம் கவலையினமாக வாகனம் செலுத்திய குற்றச்சாட்டில் 53 பேர் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் ஏனைய போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பில் 4706 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினால் ஆரம்பிக்கப்பட்ட சமாதான சபையிலிருந்து கனடா நீக்கப்பட்டுள்ளது. உலகில் இதுவரை அமைக்கப்பட்ட மிக உயரிய தலைவர்கள் குழு என அவர் வர்ணித்த சமாதான சபையிலிருந்து கனடா நீக்கப்பட்டுள்ளது. காசா பகுதியின் எதிர்காலத்தை மேற்பார்வை செய்யும் நோக்கில் இந்த குழு உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் கனடா பிரதமர் மார்கானியை அந்த குழுவில் சேர அழைத்திருந்த அழைப்பை டிரம்ப் பின்னர் ரத்து செய்துள்ளார். ஆரம்பத்தில் ஹார்னி கொள்கை ரீதியாக அந்த அழைப்பை ஏற்றிருந்தார். ஆனால் வியாழக்கிழமை தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் வெளியிட்ட பதிவில் கனடா இனி அந்த மிக மதிப்புமிக்க தலைவர்கள் குழுவில் சேர அழைக்கப்படாது என ட்ரம்ப் அறிவித்தார். பிரதமர் ஹார்னி அண்மையில் சுவிட்சர்லாந்தில் உலகளவில் கவனமீர்த்த உரையை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அந்த உரையில் விதிகளின் அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்கில் பிளவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக அவர் எச்சரித்திருந்தார். மேலும் உலகின் பெரும் சக்திகளின் பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொள்ள நடுத்தர சக்தி நாடுகள் இணைந்து செயற்பட்டு விளைவுகளை கொண்ட மூன்றாவது பாதையை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த விவகாரத்தில் கனடா அரசு அழைப்பு ரத்து செய்யப்பட்ட தகவலை சமூக ஊடகங்கள் வழியாக அறிந்ததா அல்லது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதா என்பது குறித்து பிரதமர் அலுவலகம் கருத்து தெரிவிக்கவில்லை. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணம் ஹேலிடன் பகுதியில் ஏற்பட்ட கடுமையான 2 வாகனங்கள் மோதிய விபத்தில் ஒரு ஓட்டுநர் உயிரிழந்தார், மற்றொருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஒன்டாரியோ மாகாண போலீசார் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளனர். இந்த விபத்து ஹைவே 9 ஹைவே 50 மற்றும் டாட்டன்ஹாம் ரோடு இடையிலான பகுதியில் நடைபெற்றுள்ளது. சம்பவ இடத்திலேயே ஒரு ஓட்டுநர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மற்றும் ஒரு ஓட்டுநர் சிறிய காயங்களுடன் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பான விசாரணை காரணமாக ஹைவே 9 பல மணி நேரங்கள் மூடப்பட்டிருந்தது. விசாரணை முடிந்த பின்னர் தற்போது அந்த சாலை மீண்டும் போக்குவரத்திற்கு திறக்கப்பட்டுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.